நான் பாகற்காய். நான் உங்கள் அதிக சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறேன். நான் அன்னாசி பழம். நான் உங்கள் செரிமான சிரமத்தை சுத்தம் செய்கிறேன். ஹே காய்ஸ், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க இந்த மாதிரி ரீல்ஸ் எடிட்டிங்கை ரொம்ப சிம்பிளாக வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் எடிட்டிங் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபாலோவர்ஸ், உங்களோட அக்கௌண்ட் ரீச் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவல் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில பேஜஸ்லாம் காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 142 போஸ்ட் தான் போட்டிருக்காரு. அதுக்கே அவருக்கு 200K மேலே வந்து ஃபாலோவர்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா 38 மில்லியன், 24 மில்லியன், 13 மில்லியன் சொல்லிட்டு எல்லாமே மில்லியன் கணக்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மானிட்டைஸ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் வேறு பேஜஸும் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 16 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. அதுக்கே அவருக்கு 250K மேலே தாண்டிட்டு இருக்கு. ஸோ இவர் போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மில்லியன் கணக்கில் தான் போயிட்டுருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து காட்டுறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 39 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. அதுக்கே அவருக்கு 220K மேலே வந்து போயிட்டுருக்கு. அவர் போடுற வீடியோஸும் சும்மா மில்லியன் கணக்கில் போகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82 மில்லியன்லாம் போயிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை வந்து பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 58 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க இப்போ வரைக்குமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 570K மேலே தாண்டிட்டு இருக்குது, இன்னும் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அவர் போடுற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் கணக்கில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸை உங்களோட சேனலில் உங்கள் பேஜில் வந்து ஈஸியாக வந்து போட முடியும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அட நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா இதே மாதிரி ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு மொத்தமாக நீங்கள் 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 1 ஸ்கிரிப்டிங். என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்டு, என்ன டாப்பிக்கு, ஸோ என்ன மாதிரி டைலாக்லாம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இதில் தான் வந்து பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 ப்ராம்ப்ட் ஜெனரேஷன். ஸோ ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ கன்வெர்ட் பண்ணோம். ஸோ ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன்றது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ அதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸ்டெப் 3 ஸோ வீடியோ ஜெனரேஷன். ஸோ நம்ம யூஸ் பண்ண ப்ராம்ப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு நம்ம வீடியோ ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸ்டெப் 4 வீடியோ எடிட்டிங். இப்போ நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பக்காவாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் பற்றியும் கிளியர் கட்டாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். என்னப்பா ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் படம், அது என்ன மாதிரி கண்டென்ட் வந்து பேசணும், பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அது அனிமேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு A to Z அப்போ எல்லாமே வந்து நம்ம ஸ்கிரிப்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன், அந்த ப்ராம்ப்ட்டை இவங்ககிட்ட பேஸ்ட்டு மட்டும் பண்ணுறேங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் 2 பிளேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு. இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்கா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேணும்னா ஃப்ரூட்ஸ் கொடுங்க, வெஜிடபிள் வேணா வெஜிடபிள் கொடுங்க, என்ன மாதிரி ஆப்ஜெக்ட் பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த ஆப்ஜெக்டோட நேம் வந்து கொடுத்துருங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள்ஸ் ஆஃப் 6 அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த 6ன்ற இடத்துல உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து பேசணும், ஸோ 5 பழம் பேசணுமா, 6 பழம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வேணுமோ ஸோ அத்தனையும் வந்து கொடுத்துருங்க. நான் ஜஸ்ட் ஒரு 5 அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல 5 அப்படின்றது வந்துடும். இதை ஜஸ்ட்டு சென்ட் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A to Z ஸ்கிரிப்டிங் எல்லாம் இதுவே வந்து கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் சென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஃப்ரூட்ஸு, அது என்ன மாதிரி டைப் ஆஃப் நன்மையை தருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வாழைப்பழம் உடலுக்கு உடனடி ஆற்றலை அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஃப்ரூட்டோ, அது என்ன நன்மையை கொடுக்குதோ அந்த நன்மையை அதுவே வந்து கொடுத்துரும். ஸோ நம்ம ஒரு 5 பழம் கொடுத்துருந்தோம், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 பழத்தோட இதையும் அது என்னென்ன நன்மை பண்ணுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இன்கேஸ் ப்ரோ நான் இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணிட்டேன், எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேறு கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஆஸ்க் ChatGPT இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மோர் அப்படின்றத கொடுத்துருங்க. நீங்கள் மோருன்றத ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி வேறு என்னென்ன ஃப்ரூட்ஸில் என்னென்ன மாதிரி நன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே வந்து A to Z வந்து பக்காவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ நான் மோர்னு கொடுத்துருக்கேன், அது சென்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது வரட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மோர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மாம்பழம் கண் பார்வை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி சாத்துக்குடி, அன்னாச்சி பழம், அப்புறம் தர்பூசணி, அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பழம் கேட்டிங்களோ ஸோ அந்த அதுக்கப்புறம் ஒரு 5 பழத்தை வந்து கொடுத்துருக்கு. இல்லை ப்ரோ எனக்கு எதுவும் வேணாம், இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஜஸ்ட்டு மோர் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ கண்டென்ட்ன்றது நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துகிட்டே வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராம்ப்ட் ஜெனரேஷன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம்.
ஓகே. ப்ராம்ப்ட் ஜெனரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்க் ChatGPTன்னு இருக்கும். அந்த இடத்துல நான் இன்னொரு ப்ராம்ப்ட்ட வந்து குடுக்குறேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்ட வந்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்றேங்க. ஸோ நான் யூஸ் பண்ற ப்ராம்ப்ட் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளேயே போக போக சொல்றேன். ஸோ வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐட்டம் 1, ஐட்டம் 2, ஐட்டம் 3, ஐட்டம் 4ன்னு வந்து இருக்கும். இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க மேல இவ்வளோ நேரம் ஜெனரேட் பண்ணீங்கல்ல, ஸோ மாம்பழம், சாத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, அன்னாச்சி பழம்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுக்குற மாரி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் மேல. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் வாழைப்பழம் இருக்குல்ல, அந்த வாழைப்பழத்த ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இங்க ஐட்டம் 1ன்னு இருக்குல்ல, அந்த ஐட்டம் 1 கிளிக் பண்ணி நான் ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வாழைப்பழம் அப்படின்றத போட்டுக்கிறேன். ஸோ தெரியுதா? நான் எதுவும் பண்ணல. அந்த ஐட்டம் 1ன்றத எடுத்துட்டு அந்த நேம் வந்து மாத்திருக்கேன். நெக்ஸ்ட் ஐட்டம் 2ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மாதுளைப்பழம் அப்படின்றத மாத்தப் போறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பாக்ஸுக்கு உள்ள வந்து குடுங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸுக்குள்ள தான் வந்து குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பழம் கொய்யாப்பழம். அத நான் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஐட்டம் 3ன்னு இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொய்யாப்பழம் அப்படின்றத குடுத்துடுறேன். ஸோ இதே மாரி நான் மத்த 2 இதுவும் குடுத்துடுறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த 5 ஐட்டம்ன்ற நேம எடுத்துட்டு, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பழம் இருக்கோ அந்த பழத்தோட இதெல்லாம் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 5, 6 பழம் குடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 பழம் வந்து ஜெனரேட் பண்ணிருக்கோம். மேல ஒரு 5, கீழ ஒரு 5ன்னு சொல்லிட்டு ஒரு 10 வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதோட ப்ராம்ப்ட்டும் வேணும்னு நெனச்சிங்கன்னா, ஜஸ்ட் இங்க அந்த பழத்த வந்து காப்பி பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி, அந்த பிராக்கெட்டுக்குள்ள அந்த நேம் மட்டும் போட்டுருங்க. ஸோ கிளியரா புரியுதா? கன்ஃப்யூஷன்லாம் இல்லல்ல? கன்ஃப்யூஷன் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க அந்த ஐட்டம் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு சென்ட் மட்டும் குடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த சென்ட் குடுத்துட்டீங்கன்னா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராம்ப்ட்ட வந்து அதுவே ஜெனரேட் பண்ணி குடுக்கும். இப்போ சென்டிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஒன்ஸ் நீங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 5 ப்ராம்ப்ட் கேட்டிருந்தோம். ஸோ அந்த 5 ப்ராம்ப்ட்டுமே வந்து இதுவே வந்து பக்காவா வந்து ஜெனரேட் பண்ணி குடுத்துருக்கு. அது என்னென்ன மாரி டைப்ல இருக்கணும், என்ன மாரி பேக்கிரவுண்ட்ல இருக்கணும், அது என்ன மாரி பேசணும்னு சொல்லிட்டு ஏ டூ இசட் எல்லாமே வந்து குடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்ட்ட யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோ வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராம்ப்ட்ட காப்பி பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து காப்பி பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருக்க ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணிடுறேன். ஸோ ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ ஜெனரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, GrowKAIன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரியேட் வீடியோஸ்ன்னு இருக்கும். கிரியேட் வீடியோஸ் கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைப் டூ இமேஜின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒண்ணு இமேஜ், இன்னொன்னு வீடியோ. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்படின்றத கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணிட்டு அது பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட்டியா ஒரு செட்டிங்ஸ் ஐக்கன் மாரி இருக்கும். கரெக்ட்டா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. தெரியுதா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ரேஷியோல வந்து வேணும். Instagramல போட போறீங்களா, YouTubeல போட போறீங்களான்னு சொல்லிட்டு நீங்க இங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா 9:16 அது Instagramோட ரேஷியோ. 16:9 நீங்க இன்கேஸ் YouTubeக்கு வந்து வீடியோ பண்றீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணீங்க. 16:9 ஸோ அது வந்து கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 செகண்ட்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 480pல தான் இருக்கும். பட் அதுவே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நம்மளுக்கு அதுவே போதும். இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணீங்க. நான் வந்து Instagram பண்றதுனால ஜஸ்ட் 9:16 அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ChatGPTல ஒரு ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணீங்கல்ல, ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த ப்ராம்ப்ட்ட வந்து பேஸ்ட் பண்றீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட்டியா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். கரெக்ட்டா இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அது ஜெனரேட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்னன்றத சொல்றேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பக்காவா ஜெனரேட் ஆகி வந்துடுச்சு. ஜஸ்ட் ப்ளே பண்றேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வாழைப்பழம் வந்துட்டு அது என்ன நன்மையோ அந்த நன்மையை நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்டட்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களோட கேலரியில் போய் பக்காவாக வந்து சேவ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீழே இந்த இடத்துல இருக்க இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் காப்பி பண்ணிடுறேன். ஸோ காப்பி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம GrowKAI ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோகே ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் இருக்க வீடியோ வந்து நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ ஜென்ரேட் பண்ணோம். அது எப்படின்றத பார்க்குறோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் அழுத்துங்க. ஜஸ்ட் பேக் வந்துட்டு அகெயின் இப்போ டைப் டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிங்களா அந்த ப்ராம்ப்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றினீங்களா அது கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு எதுவும் மாற்ற தேவையில்ல. இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் போட போகிறீங்கன்னா அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி விட்டுறேன். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டு இருக்கும். அது ஜென்ரேட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பக்காவாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதுளப்பழம் வந்துட்டு அப்படியே நம்மள்ட்ட பேசிட்டு அப்படியே ஏதோ பண்ணிட்டு போகிற மாதிரி வந்திருக்கும். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை ப்ராம்ப்ட் இருக்கோ ஸோ அத்தனை ப்ராம்ப்ட்டையும் யூஸ் பண்ணி இதே மாதிரி வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 20 வீடியோஸ் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வரணும்னா நீங்கள் இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கீழே இருக்க அந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களோட கேலரிக்கு வந்து பக்காவாக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி எப்படி இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா CapCut வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வீடியோன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் வீடியோ ஜென்ரேட் பண்ண எல்லா வீடியோ வந்து ஜஸ்ட் இங்கே வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கிரியேட் பண்ண எல்லா வீடியோ வந்து கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாம்பழம், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். ஸோ இதே மாதிரி நான் ஏகப்பட்ட பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல சேஞ்ச் பண்ண வேண்டியது கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இதில் 9:16 இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரேஷியோ இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறேங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோவும் ஒரு லைட்டாக ஒரு ஃபார்மெட்டில் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மெட்டை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் வந்து கரெக்டாக அந்த மாதிரி தான் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த வாழைப்பழம் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு 2 ஹேண்டை யூஸ் பண்ணி லைட்டாக பெருசு பண்ணி விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த சாத்துக்குடி அது கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அன்னாச்சி பழம் கொஞ்சம் குட்டியாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு பெருசாக்கி விட்டுறேன். ஸோ கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போஸ்ட் போடும்போது கரெக்டாக வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது சாங் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆப்ஷன் கீழே இருக்கும். ஸோ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அப்படின்னு இருக்கும். ஆடியோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சவுண்ட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எப்படி ஆட் பண்ண நான் சொல்லி கொடுத்துட்றேன். இதில் சவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. சவுண்டை கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்று எக்ஸ்ட்ராக்ட், ஒன்று டிவைஸு. நீங்கள் டிவைஸுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது சவுண்ட் வச்சுட்டு இருந்தீங்கன்னா சாங் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த சாங்கை இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட வாட்டர் மார்க் ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவர்லே அப்படின்னு இருக்கும். ஓவர்லே கரெக்டாக இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆட் ஓவர்லேன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ உங்களோட சேனலுக்குன்னு ஏதாவது லோகோ வச்சுருக்கீங்கன்னா அந்த சேனல் லோகோ கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது உங்களோட வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட சேனல் லோகோ வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சேனல் லோகோ வந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இல்லை எதாவது ஒரு இடத்துல கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்போ தான் வந்து இது நம்மளோட வீடியோன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ முக்கியமாக வந்து சேனல் லோகோன்றது கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்படின்லாம் உங்கள் சேனல் நேமு, அப்படின்லாம் உங்கள் இன்ஸ்டாகிராமோட நேமு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த நேம் இருக்கோ ஸோ அந்த நேம் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாங்ஸ் எதாவது போடணும்னா போட்டுங்க. அதே மாதிரி எஃபெக்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணணும்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஒரு பாக்ஸ் மாதிரி சிம்பிள் இருக்கா? ஸோ இந்த பாக்ஸ் சிம்பிளை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் எதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CapCut பற்றி ஒன்றும் தெரியல, அது எப்படி எடிட் பண்ணணும்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா நான் CapCut பற்றி இன்டெப்த்தாக A to Z ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டு வைரலாக போகிறீங்கன்னா அந்த டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டுட்டோரியல் வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஒரு க்ளீனாக ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு A to Z வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1080p இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இதில் சேவ் டு டிவைஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு சும்மா வைரலாக ஆக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போடுறதில்ல. ஸோ வீடியோ போடுறது ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ நீஷை வந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இப்போ ரொம்ப வைரலாகவும் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ப்ரோ, எல்லாம் சொல்லிட்டீங்க. A to Z எடிட்டிங் எப்படி பண்ணுறதுக்கும் சொல்லிட்டீங்க. அந்த
ப்ராம்ப்ட் எங்கே இருக்குன்னு சொல்லவில்லைன்னு கேட்டிங்கன்னா A to Z அந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அந்த PDF வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஸ்ரீடெவில் SD PDF அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த PDFல வந்து பார்த்தீங்கன்னா A to Z எல்லா ப்ராம்ப்ட்டும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த டெலகிராம் சேனலை மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்கில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் SD.